தற்போது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நம்முடைய இணைப்பில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கங்க. இந்த பொள்ளாச்சி வழக்கு தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. ஏன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது ஒரு மிக கடுமையான ஒரு தண்டனை. அந்த பெண்களுக்கு, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கக்கூடிய அளவிற்கான ஒரு தண்டனையை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதனால அந்த தீர்ப்பு நிச்சயமாக பெண்களுக்கு தங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும், பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. அதை தாண்டி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று ஒரு நிவாரண தொகையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் விட முக்கியமா பாதிக்கப்பட்ட பெண்களுடைய விவரங்கள், அவங்கள பற்றிய செய்திகள் வெளியிலே வராத அளவுக்கு விசாரணை நடத்தப்பட்டு இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால இது ஒரு மிகப்பெரிய அளவில் முன்னுதாரணமாக காட்டக்கூடிய ஒரு தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. நமக்கு நல்லா தெரியும், சென்ற அதிமுக ஆட்சியிலே இந்த சம்பவம் நடந்த பொழுது அவர்களை கட்சியில் சேர்ந்தவர்கள் இதில் ஈடுபட்டு இருந்ததால், குற்றவாளிகளாக இருந்ததால் அவங்கள பாதுகாக்கிறதுலயே அவங்களுடைய மிகப்பெரிய முயற்சிகள் இருந்தது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பாதுகாப்பையோ ஒரு நியாயத்தையோ வழங்கக்கூடிய நிலை இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் முதல் கொண்டு எல்லா எதிர்கட்சிகளும் இணைந்து, ஊடகங்கள் அத்தனை பேரும் இணைந்து போராடி தான் இந்த நியாயம் கிடைத்திருக்கிறது. அப்படிங்கிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். முதலமைச்சர் பொறுப்பு ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலேயே எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது தான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் அங்க இருக்கக்கூடிய அந்த வழக்கு நியாயமாக விசாரிக்கப்பட்டு அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்கும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று அறிவித்தார்கள். அதன்படி இன்று அவர்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது. வழக்குல 6 ஆண்டுகள் கழித்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. சிலர் இது தாமதமான ஒரு தீர்ப்பு அப்படின்ற கருத்தையும் முன்வைக்கிறாங்க. நீங்க இப்ப குறிப்பிட்ட இந்த காரணம் தான் இந்த தாமதத்துக்கான காரணமா இருக்குமா? நிச்சயமாக இன்னும் விரைவாக இந்த தீர்ப்பு கிடைத்திருந்தால் இன்னும் மகிழ்வு அடைந்திருக்க முடியும். ஆனால் பல பேர் நமக்கு பெண்கள், பாதிக்கப்பட்டவர்கள் தனக்கு நடந்த கொடுமைகளை வெளியே முன்வரவில்லை. நமக்கு கிடைச்ச அந்த போன் ரெக்கார்ட்ஸ், டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் அதிகமாக விசாரணை செய்ய முடியக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதை தாண்டி எத்தனையோ தடைகளை தாண்டித்தான் இன்னைக்கு இந்த தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. நம்ம எடுத்தேன் கவுத்தேன்னு ஒரு கேஸ எல்லாத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணிட முடியாது. குற்றம் செய்தவர்களாக இருந்தாலும் அது வழக்கு தீர விசாரிக்கப்பட்டுத்தான் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் இல்லையா? குற்றம் புரிபவர்களோட பின்னணி இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேச்சுரலா ஒரு அச்சம் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி அவர்கள் புகார் கொடுக்க முன்வரத்துக்கு ஊக்கமளிக்கும் வகையில என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும்? இந்த தீர்ப்பே ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு தீர்ப்பாகத்தான் இருக்கிறது. அதை தாண்டி பாதிக்கப்பட்டவர்களுடைய விவரங்கள் வெளியில வராம ஒரு வழக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய அளவுல பெண்கள் வெளியில கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு நம்பிக்கையை தரும். இதையெல்லாம் தாண்டி ஒரு பெண் தனக்கு நடந்த கொடுமையை வெளியே சொல்லும் பொழுது இந்த சமூகம் அவள் மீது குற்றம் சொல்லாமல் அவ பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற அந்த மனிதாபி உணர்வோடு அவர்களை பார்த்தோம் என்றாலேயே நிச்சயமாக இந்த அளவுக்கு பாதிக்கப்படாமல், தனக்கு ஒரு அச்சுறுத்தல் வருகிறது, தனக்கு ஒரு மிரட்டல் வருகிறது அப்படின்னு வரும்பொழுதே ஒரு பெண் நிச்சயமா தைரியமா வெளியில கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இப்போ நீங்க குறிப்பிடுற மாதிரி பெண்கள் பயப்படாம முன்னாடி வரணும் அப்படின்ற சூழல் விரைவில் நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கா? ஏன்னா நீங்க குறிப்பிட்டதுல முக்கியமான விஷயம், அவர்கள் மீதே கேள்விகள் முன்வைக்கப்படுது, பாதிக்கப்பட்டவர்கள் மீதே கேள்விகள் முன்வைக்கப்படுது. அப்ப அந்த சமூக பொது பார்வையை அவங்க கடந்து வரத்துக்கு என்னென்ன செய்ய வேண்டியிருக்கு? சமூக பொது பார்வை மாற வேண்டும். அது கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும்.
ஆனால் பெண்கள் வந்து தங்கள் மீது இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை, தான் வந்து இந்த சமூகம் கட்டமைக்க கூடிய விஷயங்கள் தான் தான் அப்படிங்கறத கடந்து தான் வந்து யார் அப்படிங்கறத தான் நிர்ணயிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த இடத்திற்கு அவர்கள் மனநிலையை கொண்டு வந்து விட்டாலே நிச்சயமாக யாரும் அவர்களை வீழ்த்த முடியாது. இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திருமிகு கனிமொழி.